அதிமுக தொண்டர்கள் சோர்ந்திருக்கிறார்கள். உன் தொண்டை எப்படிக்கிறானே உனக்கு தெரில, உன் நிர்வாகி எப்படிக்கிறானே உனக்கு தெரில. தாடி பாலாஜி சொல்கிறாரு, உங்களை சுற்றி இருக்கிற ஆட்களிடமிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள்னு. நான் சொல்ல, தாடி பாலாஜி சொல்கிறாரு. அப்போது அந்த லெவலில் தான் இருக்கீங்க. புஷி ஆனந்தே இப்போ தாடி பாலாஜி உன்னை நான் தப்பாக நினச்சிட்டேன்பா, இப்போ தான் நீ எனக்கு ஆதரவாக பேசுகிற. உண்மையிலேயே அந்த 3 பேர்ட்டேருந்து அவரை பாதுகாக்கணும்பா. என்ன கூட கிட்ட விட மாட்டேங்கிறானுங்கப்பா, இங்கிலீஷ்லேயே பேசுகிறானுங்கப்பா. ஐயோ, சிக்கலாகுதுப்பா அங்கே போனாலே அப்படின்ற லெவலுக்கு இன்றைக்கி அவர் இருந்தாலும் அவர் தன் முயற்சியில் சற்று மனம் தளராத புஷி விஜயை கரெக்ட் பண்ணுவாப்புல. அப்போ அந்த 3 பேர்கிட்ட பவுன்சர் இதில் வேற ரொம்ப போனால் என்ன பண்ணுவான், ஹிந்திலே பேசிடுவாப்புல. இவர் ஆதவ் கேரே தூக்கி வெளியே போடுறான்றாப்புல புஷியை. 2 பேர் கையில் கொடுத்தானா முடிஞ்சிச்சு, கொண்டு போய் வெளியே விட்டு வந்துடுவானுங்க. அப்போ அந்த மாதிரி தான் அந்த பவுன்சர்களுடைய ஆதிக்கம் அந்த மாதிரி. அப்போ உங்கள் கட்சியில் என்ன நடக்குது, உங்கள் நிர்வாகிகள் பேச முடியல, செகண்ட் லெவல் லீடர்ஸை பேச விட மாட்டேங்கிறீங்க. கட்சியில் யார், விஜய் தான் ஒரே முகம், விஜய்க்கு அடுத்தது யாருமே இல்லை. பேசுகிறவங்கெல்லாம் வளர்றாங்க. 5 நிமிஷத்துக்கு மேலே அவங்களால பேச முடியல தொடர்ச்சியாக, இல்லை பேசினா அவர் கோச்சிக்குவாங்க. இப்படி எல்லாம் இருக்கிற ஒரு இதில் நீங்கள் போய் அடுத்த ஒரு வீட்டில் பார்க்குறேன், ஏமா உன் பொண்டாட்டி நல்லா வச்சுக்கூடாதா, என்னப்பா நீ கடை கண்ணி கூப்பிட்டு போப்பா சினிமா, ஏய் போடா டெய்லி குடிச்சிட்டு போய் உதவ வாங்கினுக்கிற நீ வந்து ஏன்ட சொல்கிற, உன் குடும்பத்தை ஒழுங்காக நடத்துன்ற மாதிரி கதை தான். அவர்லாம் சொல்லிட்டாரு, எடப்பாடி அதிமுக எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்க அப்படின்னு அந்த கூட்டத்தை காமிக்கிறார்.